பார்த்து கொண்டிருக்கும் இந்த ஆகாச அருளமுதம் என்கின்ற காணொளி முழுக்க முழுக்க இறையின்பம் மெய்யின்பம் என்று சொல்லக்கூடிய மெய்த்தன்மை நோக்கி சென்று கொண்டிருக்கும் இறைவழி பாதை. இது ஒரு வழிப்பாதை. இங்கு கற்பனை, பொழுதுபோக்கு, உணர்ச்சிகளை தூண்டக்கூடியது, உண்மைக்கு புறம்பானது எதுவும் இடம்பெறாது. நண்பர்களே, இன்றைய பதிவிலே நாம் காணக்கூடியது மீண்டும் ஒரு குற்றால குறவனிலிருந்து ஒரு அழகான இறைவிளக்க பாடல். இந்த இறைவிளக்க பாடல் நான் படித்தபோது எனக்குள் ஏற்பட்ட ஒரு உணர்வு, ஒரு இறைக்கிளர்ச்சி ஏற்பட்டது. அந்த இறைக்கிளர்ச்சி ஏற்படும் போது இந்த மகிழ்வை, ஆனந்தத்தை, இந்த ஆனந்த கூத்தாடும் இறைவனை பற்றிய செய்தியை தரக்கூடிய இந்த கவியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கிலே இந்த கவியை நான் உங்களுக்கு தருகிறேன். நான் தரக்கூடிய ஒவ்வொரு விளக்கமும் உங்களுக்கு புதிதாக இருக்கும். ஏனென்றால் என்னவென்றால் இந்த கவிக்கான படிப்புரை நீங்கள் எடுத்து பாருங்கள். அது வேறு மாதிரி இருக்கும். நான் தரக்கூடிய விளக்கம் இறை விளக்கமாக, மிக ஒரு அன்பு உருவமாக, அன்பு கருணை இரக்கம் கொண்ட இறைவனை பற்றிய ஒரு தெளிவான பாடல் தான் இந்த பாடல். இறைவன் இங்கே இருக்கிறான், இங்கே இருக்கிறான் என்று தேடிக்கொண்டிருக்கிறோம். இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கேயோ சென்று கொண்டிருக்கிறோம். இறைவன் நம்முள் உரைகிறான். எங்கே என்று கேட்டால், உடல் முழுவதும் வியாபித்திருந்தாலும் நமது பிண்டத்திலே தலைப்பகுதி என்று சொல்லக்கூடிய சிரசு என்று சொல்லக்கூடிய இந்த இருக்கிறது அல்லவா, இந்த தலைப்பகுதியிலே தான் இறைவன் மிக தெளிவாக நமக்கு அந்த இறை துடிப்பை உணர்த்த வைக்கிறான். அந்த இறை துடிப்பை உணர்த்த வைக்கும் இறைவன் அன்பும் கருணையும் கொண்டு நம் மீது இருந்து கொண்டு ஆட்சி செய்து கொண்டிருக்கிறான். இதை பற்றிய ஒரு தெளிவான விளக்கமான பாடல் தான் இந்த பாடல். இந்த பாடலை இப்பொழுது கேட்போம். இதற்கான விளக்கத்தையும் பார்க்க இருக்கிறோம். நண்பர்களே, நான் தரக்கூடிய விளக்கம் மீண்டும் சொல்கிறேன், வேறு எங்கும் கிடைக்காது. ஆனந்தமான இந்த மலைவளம் என்று சொல்லக்கூடிய நமது தலைவளம் என்ற ஒரு இறை உரை பகுதியாக இருக்கக்கூடிய தலைப்பகுதியை பற்றிய பாடல் இது. அந்த பாடலை இப்பொழுது காண இருக்கிறோம். அதற்கான விளக்கத்தையும் காண இருக்கிறோம் நண்பர்களே. சரி, இப்பொழுது பாடலை கேட்போம் வாருங்கள். கைலை எனும் வடமலைக்கு தெற்கு மலை அம்மே, கனகமகா மேரு என நிற்கும் மலை அம்மே, சைலமலை தென்மலைக்கு வடக்கு மலை அம்மே, சகல மலையும் தனக்குள் நடக்கும் மலை அம்மே, வைரமுடன் மாணிக்கும் விளையும் மலை அம்மே, வான்றவி முளைகள் தோறும் நுழையும் மலை அம்மே, துயிலும் அவர் வெளிப்பாகி அகிலமெங்கும் தேடும் துங்கத்திரி கூடமலை எங்கள் மலை அம்மே, கைலை எனும் வடமலைக்கு தெற்கு மலை அம்மே, கனகமகா மேரு என நிற்கும் மலை அம்மே, சைலமலை தென்மலைக்கு வடக்கு மலை அம்மே, சகல மலையும் தனக்குள் நடக்கும் மலை அம்மே, வைரமுடன் மாணிக்கம் விளையும் மலை அம்மே, வான்றவி மொழிகள் தோறும் நுழையும் மலை அம்மே, துயிலும் அவர் விழிப்பாகி அகிலமெங்கும் தேடும் துங்கத்திரி கூடமலை எங்கள் மலை அம்மே. இதுதான் பாடல். இந்த பாடல்ல முதல் வரியில கைலை எனும் வடமலைக்கு தெற்கு மலை அம்மே என்கிறார். கைலை என்பது எங்கே இருக்கிறது? கைலை என்பது ஒரு சொர்க்கபுரி. நாம் எங்கெங்கே தேடி அலைந்து கொண்டிருக்கிறோம் இந்த கைலாய மலையை காண்பதற்கு. இந்த கைலாய மலை என்பது நமது பிண்டத்திலே தலைப்பகுதியிலே அழகாக இறைவன் அமைத்திருக்கிறான். அந்த கைலை என்று சொல்லக்கூடிய வடமலை, கைலை எனும் வடமலை என்பது தலை உச்சி. இதுதான் வடக்கு. இந்த வடக்கு பகுதியில் இருக்கக்கூடிய உச்சி பகுதி. ஏனென்றால் இந்த வடக்கு பகுதி தான் காந்தத்தை ஈர்க்கும் பகுதி. நீங்க பார்த்துருப்பீங்க, காந்தப்புலம் வடக்கு திசை நோக்கி தான் இருக்கிறது என்று. எனவே இந்த வடக்கு நமது உடலிலே வடக்கு திசை என்று சொல்லக்கூடிய தலை உச்சியில் இருக்கக்கூடிய பொன்னம்புல மேடு என்கின்ற சகசரா சக்கரம் என்று சொல்லக்கூடிய துரிய நிலையிலே இறைவன் காந்த புலத்தோடு இருந்து கொண்டிருக்கிறான். அதாவது அண்டத்தில் இருக்கக்கூடிய காந்த புலத்தை உறிஞ்சி இந்த தலை உச்சி பகுதி வழியாக உடல் முழுவதும் நாம் தவமேற்றும் போது அங்கே செலுத்திக் கொண்டிருக்கிறான் இறைவன். இதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இதுதான் வடக்கு மலை. இந்த வடக்கு மலை தான் கைலாயம் என்று சொல்லக்கூடிய சொர்க்கபுரி. இந்த சொர்க்கபுரி கைலை என்னும் வடமலைக்கு தெற்கு மலை அம்மே. தெற்கு மலை என்று எங்க இருக்கிறது என்று அடுத்தது பார்க்க இருக்கிறோம்.
அது கனகமகா மேரு என நிற்கும் மலை. கனகமகா மேரு என்பது, கனகம் என்பது ஒளி பொருந்திய தங்க நிறம் உடைய என்று பொருள். இதுதான் கனகம். கனகம் மகா மேரு. மேரு என்பது மிக பெரிய, அதாவது மிக பெரிய என்றால் மிக நுண்ணிய நுட்பமான பகுதி. அந்த நுட்பமான பகுதியாக இருந்தால் கூட வலிமை நிறைந்த, ஆற்றல் நிறைந்த பகுதி அந்த புலம். அதுதான் இங்கே கனகமகா, அதாவது பொன்னை போன்று ஒளிரக்கூடிய நிலையில் உள்ள மலை. அது என்ன தெற்கு மலைங்கிறாங்க. தெற்கு மலை என்பது இங்கே நெற்றி புருவம். வடக்கு என்பது தலை உச்சி, தெற்கு என்பது நெற்றி புருவம். இந்த நெற்றி புருவம் தான் இங்கே ஆக்கினை சக்கரம் என்று சொல்லக்கூடிய ஒளி பொருந்திய நிலையில இருக்கக்கூடிய இறைப்பொருள் நடனமாடக்கூடிய இடம்தான் இந்த நெற்றி புருவம். இதுதான் கனகமகா மேரு. இந்த மேருமலை என்பது இதுதான். இதைத்தான் இங்கேதான் இறையாற்றல் துடிப்போடு ஒளியோடு இறங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்த வரியிலே சைலமலை தென்மலைக்கு வடக்கு மலை அன்பே. சைலம் என்பது மீண்டும் இங்கே சொல்ல வருகிறார். மீண்டும் ஒரு முறை இங்கே கூறுகிறார். சைலம் என்பது கைலாயம் என்று சொல்லக்கூடிய ஒரு அழகான பகுதி. அந்த கைலாயம் என்று சொல்லக்கூடிய சொர்க்கபுரி மீண்டும் இங்கே வலியுறுத்துகிறார். தென்மலைக்கு, இந்த தென்மலை என்பது நெற்றி புருவம். நெற்றி புருவத்திற்கு மேலே வடக்கு இருக்கிறது, அது தலை உச்சி என்கிறார். எனவே இதுதான் இங்கே மீண்டும் வலியுறுத்துகிறார். அடுத்த வரியிலே, மூன்றாவது வரியிலே. நான்காவது வரியில் என்ன சொல்கிறார்? சகல மலையும் தனக்குள் அடக்கும் மலை எம்மே. இங்கே ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். சகல மலை என்கிறார். இங்கே எத்தனை மலை இருக்கிறது? இங்கே நிறைய மலைகள் இருக்கிறது. சக்கரங்களைத்தான் இங்கே மலைகளாக கூறிக்கொண்டிருக்கிறோம். இங்கே நம் உடலிலே 7 சக்கரங்கள் இருக்கிறது. அந்த 7 சக்கரங்கள் தான் இங்கே மலைகள். இந்த ஒவ்வொரு மலையையும் அடக்கக்கூடிய, அதாவது ஒரு கண்ட்ரோல் இருக்கிறது அல்லவா? எனவே இந்த நெற்றி புருவத்திலே பிட்யூட்டரி என்று சொல்லக்கூடிய ஒரு சுரப்பி இருக்கிறது. உங்களுக்கு அறிவியல் பூர்வமாக விளக்க வேண்டும் என்றால், இந்த பிட்யூட்டரி சுரப்பி தான் எல்லாவற்றையும் தலைமைச் சுரப்பியாக இருந்து கொண்டு இயக்கிக் கொண்டிருக்கு என்பது புரியும். எனவே இதை உணர்ந்து கொண்டால், இந்த அறிவியல் விளக்கத்தை நாம் உணர்ந்து கொண்டால், சகல மலையும் தனக்குள் அடக்கும் மலை எம்மை என்றால், இங்கே ஒரு விஞ்ஞான பூர்வமான உண்மையை இங்கே விளக்குகிறார். அதாவது 7 சக்கரம் இருக்கிறது அல்லவா? மூலாதாரம், சுவாதிஸ்தானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுக்தி, ஆக்கினை, துரியம் என்று சொல்லக்கூடிய இந்த சக்கரங்கள் அனைத்தும் மலையாக இருந்து கொண்டு, இந்த மலைகளை அனைத்தையும் கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு கண்ட்ரோல் என்கின்ற நிலையிலே தலைமை இடத்தில் இருந்து கொண்டு பிட்யூட்டரி என்று சொல்லக்கூடிய ஒரு சுரப்பி நெற்றி பூர்வத்தில் இருந்து கொண்டு பட்டாணி வடிவத்தில் இருந்து கொண்டு இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதுதான் இங்கே சொல்லப்படுகிறது. சகல மலையும் தனக்குள் அடக்கும் மலை அம்மே என்கிறார். அங்கே சொல்லிக்கொண்டு அடுத்த வரியில் சொல்கிறார், வைரமுடன் மாணிக்கம் விலை மலை அம்மே. வைரம் என்பது என்ன? வைரம் என்பது ஒளிரக்கூடியது. மாணிக்கம் என்பது என்ன? மாணிக்கம் என்பது நெருப்பை போன்றது. எனவே இங்கே என்ன சொல்கிறார்? ஒளியும் வெப்பமும் கூடிய நிலையிலே இருக்கக்கூடிய மலை. ஒளியும் வெப்பம் என்றால், அதாவது ஒளிப்புடம்பாக இருந்து கொண்டு நெருப்பாக, தூய நெருப்பாக இருந்து கொண்டிருக்கும் இறைவன் தவம் ஏற்றும் போது அந்த நிலை நெற்றி பூர்வத்திலே இருந்து இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பதாக இங்கே பொருள். சரியா? வைரமுடன் மாணிக்கம் விளையும் மலை அம்மை. இங்கே வைரம் என்று சொல்லக்கூடிய ஒளிரும் நிலை, ஒளி, அதாவது ஒளி. வைரம் தெரியும் உங்களுக்கு, ஒளிரும். மாணிக்கம் என்பது ஒரு நெருப்பு போன்ற நிலை. அந்த வெப்பநிலை இரண்டும் சேர்ந்து இருக்கக்கூடிய நிலைதான் இங்கே விளை என்பது இங்கே இருக்கக்கூடிய நிலை என்பது பொருளாக கொள்ள வேண்டும். வான் ரவி முளைகள் தோறும் நுழை மலை அம்மை. வான் ரவி என்பது, வான் என்பது இங்கே அமுத நிலை. அந்த அமுத நிலை கூட இருக்கக்கூடிய ரவி என்பது சூரியன் என்று சொல்லக்கூடிய பிரகாசமான நிலை. தவம் ஏற்றும் போது இந்த அமுத நிலை சுரக்கும் போது நமக்கு ஒரு தேஜஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு ஒளிநிலை தோன்றுகிறது. அந்த ஒளிநிலை தோன்றும் போதுதான் இங்கே சொல்கிறது இரவி என்றால் இங்கே சூரியன் என்று சூரியன் என்றால் இங்கே ஒளி, பிரகாசமான ஒளி. அந்த பிரகாசமான ஒளி, முளைகள் என்பது குகை என்று பொருள். குகை எங்கே இருக்கிறது? இங்கே மலை என்று சொல்லக்கூடிய இடம்தான் குகை. குகை இந்த 7 சக்கரங்கள் தான் இங்கே குகையாக சொல்லப்படுகிறது. இந்த குகையிலே தான் இந்த ஒளி, இறை ஒளி அங்கே அடங்கி விடுகிறது. இறை ஒளி அங்கே அடங்கும் போது நமக்கு ஒரு பிரகாசம் என்று சொல்லக்கூடிய ஆற்றல் நிலை, காந்த நிலை உருவாகிறது. இந்த காந்த நிலை உருவாகும் போது நமது உடல் எழுச்சி பெறுகிறது. எழுச்சி பெற்று சோர்வற்ற நிலையிலே உடல் திணிவோடு இருக்கிறது இந்த தவம் ஏற்றும் போது. நண்பர்களே, இதை அனுபவத்தால் மட்டுமே
உணர முடியும். நான் சொல்வதனால் உங்களுக்கு ஒன்றும் புரியாது. எனவே தவம் ஏற்றி ஏற்றி பழகி அந்த தவத்தின் மூலம் கிடைக்கக்கூடிய ஆற்றலைத்தான் இங்கே நாம் புரிந்து கொள்ள முடியும். அது ஒரு அனுபவபூர்வமான உணர்வு. இந்த உணர்வை நாம் நாம் செய்தால் ஒழிய பிறர் சொல்லி கேட்டால் புரியாது. நீங்கள் அனுபவித்தால் மட்டுமே இந்த உணர்வை நீங்கள் உணர்ந்து கொள்ள முடியும் என்பதை கூறிக்கொண்டு அடுத்த வரியில சொல்கிறார், துயிலும் அவர் வெளிப்பாகி அகலங்கும் தேடும். இவ்வாறு தவம் ஏற்றும்போது துயிலும் என்பது இங்கே தவம். தூங்காமல் தூங்கி சுகம் காணும் நிலை என்பது இங்கே கூறப்படுகிறது. துயிலும் என்றால் இங்கே தவம் ஏற்றும் போது, இறைவனோடு இரண்டர கலக்கும் போது, இறைக்கலப்பு பெறும்போது, விழிப்பாகி என்றால் விழிப்பு நிலையிலே, தூங்காமல் தூங்கி நிற்கும் நிலைதான். அதாவது விழிப்பு நிலை, நாம் தூங்குகிறோம், அது விழிப்பு நிலை அற்ற நிலை. ஆனால் தூங்காமல் தூங்குவது என்ற தவம் ஏற்றும் போது அங்கே விழிப்போடு நாம் இங்கே தூங்கிக் கொண்டிருக்கிறோம். அந்த விழிப்போடு தூங்கிக் கொண்டிருக்கும், அதாவது தூங்குதல் என்பது இறைவனோடு இரண்டர கலக்கும் தவநிலை என்று பொருள். எனவே இந்த தூங்காமல் தூங்கிக் கொண்டிருக்கும் விழிப்பு நிலையோடு இயங்கக்கூடிய தவநிலையில் இருக்கும் போது நமக்கு அகிலம் எங்கும் தேடு என்றால் அகிலம் என்பது முழுமை. அந்த முழுமை பெறுகிறோம். தவம் ஏற்றும் போது இறைவனோடு இறைகலப்பு பெறும்போது நாம் முழுமை பெறுகிறோம் என்பதாக இங்கே பொருள் கொள்ள வேண்டும். துங்கர் திரி கூடமலை எங்கள் மலையம்மே. துங்கர் என்பது இங்கே ஒளிபொருந்திய தூய்மையான பொருள் என்று பொருள். ஒளிபொருந்திய தூய்மையான பொருள் என்பது இங்கே இறைப்பொருள் என்பதுதான் இங்கே நாம் பொருள் கொள்ள முடியும். எனவே துங்கர் என சொல்லக்கூடிய தூய்மையான இறைவன் இருக்கக்கூடிய மலை என்பது இங்கு தலைப்பகுதி. அது நமது தலைப்பகுதியில்தான் இறைவன் இருக்கிறான் என்பதை கூறிக்கொண்டு இந்த நிகழ்வை இதோடு நிறைவு செய்கிறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி நண்பர்களே.